இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம நிலத்துல நம்மளுடைய பார்டர்ஸ சுத்தி வந்து டிம்பர் ட்ரீஸ் வந்து நட்டு வைக்க போறோம். நம்ம இடத்தோட லென்த் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி. 3000 அடின்றப்போ, நம்ம வந்து ஒரு 10 அடிக்கு ஒரு மரக்கன்று வந்து நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ம். என்னென்ன மரக்கன்று நாங்க சூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, தேக்கு, ரோஸ்வுட்டு, அதுக்கப்புறம் வந்து மஹோகனி. மகோகனி, அப்புறம் ஈட்டி அப்படிங்கிற ஒரு மரம். ஸோ இந்த மரக்கன்றுகள்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு வனத்துறையிலேருந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களே நம்ம இடத்த வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்துட்டு நம்மளுடைய பட்டா காப்பியும் ஆதார் காப்பியும் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு ஏக்கருக்கு 200 கன்று கிட்ட வந்து தர்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு 2 நாள் முன்னாடி போயிட்டு நம்ம வந்து இந்த 3000 அடிக்கு 300 கன்றுகள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து 10 அடிக்கு ஒரு குழியை தோண்டி இந்த மரக்கன்றுகளை வந்து நம்ம நட்டு வைக்க போகிறோம். ஆளுங்க அதுக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே நம்ம நம்மளுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக வந்து ஒரு விவசாயி வந்து ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி வந்து விவசாயம் பண்ணக்கூடாது. பல விதமான வருமானங்கள் வர மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கணும். மோனோ கிராப் போகிறது வந்து மல்டி கிராப் போகணும். ஸோ எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தினசரி வருமானம் வர மாதிரி சில பயிர்கள் நான் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குறுகிய கால வருமானம் வர மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஆண்டுதோறும் வருமானம் வர மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா வந்து இந்த லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் அதுக்காக வந்து நம்ம இந்த டிம்பர் ட்ரீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கலந்து பண்ணும்போது ஒரு விவசாயி வந்து லாஸ் ஆக மாட்டாங்க, சஸ்டெயின் பண்ண முடியும், லாபமாகவே இருக்கலாம் நம்ம. கரெக்ட். இப்போ அந்த மரத்தை நடுறதுக்கு தேவையான குடத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம், நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், மெயினாக மக்கிய மாட்டு சாணமும் அதுக்கப்புறமா வந்து உயிர் உரங்கள் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பண்ணுறதுனால எல்லாம் உயிர் உரங்கள் நம்ம வந்து வெளியிலேருந்து தான் வாங்கி நம்ம பண்ணுறோம். அது ஆனால் இது வந்து எதுவுமே வந்து சிந்தட்டிக் கிடையாது, எதுவுமே கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து நுண்ணுயிர்கள், இதெல்லாம் பாக்டீரியா, பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து உயிருள்ள நுண்ணுயிர்கள் எல்லாமே. ஸோ இதை யூஸ் பண்ணி இதை எப்படி நம்ம வந்து நட முடியும் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து காமிக்கிறோம். இதெல்லாம் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் வந்து உயிர் உரம். இதெல்லாம் இது வந்து எதுவுமே கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கிடையாது, இது எல்லாமே உயிர் உரம். இது வந்து அசோஸ்பைருலம். இது அசோஸ்பைருலம் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், இதோட மெயின் வேலையே வந்து நைட்ரோஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வேலை. நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணுறது பாக்டீரியா இருக்கு இல்லைங்களா, அந்த வேலை செய்யக்கூடிய பாக்டீரியா தான் இது. இது போடுறோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாஸ்போபாக்டர் வந்து என்னன்னு சொன்னா, பாஸ்பரஸை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கான இருக்கக்கூடிய பாக்டீரியா. இது எல்லாமே வந்து பாக்டீரியாஸ் தான். அப்புறம் அது இல்லாம வேம் எதுக்குன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு பூஞ்சானம். இது நான் சொன்னேன்ல உங்களுக்கு, மைக்ரோரைசல் பாக்டீரியா, மைக்ரோரைசல் பங்கை இருக்குன்னு சொல்லி, வேர்ல வந்து மைக்ரோரைசல் பங்கை இருக்கும். ஸோ அந்த வேலை இது செய்யுது. இந்த பங்கை இது இருக்குல்ல, சூடோமோனாஸ் வந்து உங்களுக்கு வேறு நோய் வராம இருக்கிறதுக்காக தடுக்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்துலயும் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம வந்து ஒரு கண்ணுக்கு போட்டுற வேண்டியது. இதோட சேர்த்து நம்ம வந்து மாட்டு சாணத்தை மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். கடைசியா வந்து வேப்ப முன்னாட்டு. இது என்னன்னு சொன்னா, ஆக்சுவலா இது வந்து இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்குது பண்றதுக்கு. இது எல்லாமே வந்து பாக்டீரியாஸ்னால மாட்டு சாணியோட போட்டு சேர்த்து கலந்து ஒரு 10 நாள் ஆச்சு. இது என்ன பண்ணோம்னா, தண்ணி தெளிச்சு விட்டுட்டே இருக்கணும், மேல சாப்பிட்டு போகணும். இப்போ என்ன சொன்னா, பாக்டீரியாஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இவங்க ஆள் இங்க நமக்கு கிடைக்கல, இப்போ ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபாஸ்டா பண்ணி டேட்டா பண்றோம். இது நம்ம வந்து 4 பாக்டீரியாஸ் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வந்து அசோஸ்பைருலம், இன்னொன்று வந்து வேம், அதுக்கப்புறமா வந்து சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டர். இந்த 4 விஷயம் நம்ம இதில் கலந்துருக்கோம். 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து இதில் என்ன பண்ணலாம்னா, இதில் போட்டு விட்டுலாம். இல்லை மெயின் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தாய்மண் வந்து அப்படியே இருக்கணும், அது டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கணும். பிளேடு இருக்காண்ணா? பிளேடை மேலே ஒடிச்சா தான் 4 பேருக்கு மண் உடையாமல் நம்ம இந்த மண் உடையாமல் வைக்கணும் அப்படின்னு நம்ம வெள்ளசாமி ஐயா சொல்கிறார்.
அது இன்னும் பண்ண பிடிக்கணும்ப்பா. ஆமாம், பண்ண பிடிக்கணும், தண்ணி நிற்கிறாப்புல. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மகோகனி வந்து நட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து வேறு வேறு வச்சுருக்கோம். நம்ம ஒரே லைனாக வைக்காமல் வேறு வேறு மரமாக மாற்றி மாற்றி வச்சுருக்கோம். இது மகோகனி, இது தேக்கு, அது மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருக்கோம். ரோஸ்வுட்டு, ஈட்டி எல்லாம் மிக்சட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேக்கு வச்சிடலாமா காய்ஸ்? உங்களுக்கு வேலை வைங்க. ஜஹீர் பாய் வந்து தேக்கும் மகோகனியும் வச்சுட்டாரு. நம்ம பங்குக்கு நம்ம ரோஸ் வுட்டும் ஈட்டியும் வச்சு விடலாம். இதான் ரோஸ் வுட்டு வச்சிருவோமா? அடுத்து வாங்க நம்ம ஈட்டி மரத்தை வச்சிடலாமா? ஈட்டி வைக்கலாம், கடப்பாரை வைக்கலாம். ஓகே, முதல்ல நம்ம உரம் போட்டாச்சு. சாணம், மாட்டு சாணம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஈட்டி மரத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சாச்சு. ஓகே, அடுத்து நம்ம வீடு கட்டியிருக்கோம் இல்லையா, 4 வேப்ப மரத்தை வச்சு விட்டுடலாம். என்ன சொல்கிறீங்க? வச்சிடலாம்ல? ரெண்டு எல்லாமே வந்து நட்டாச்சு. ஒன்றுன்னா வந்து நட்டு. சரி. நம்ம வந்து வாட்டர் இரிகேஷன் ஃபுல்லாக செட் பண்ணதுனால இப்போ தண்ணி பாய்ச்சறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப வசதியாகிடுச்சு. ஸோ ஈஸியாக நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பைப் இருக்குது. அதனால் வந்து மேனுவலாக இரிகேஷன் பண்ண தேவையில்ல. இப்போ முதல் கட்டமாக நம்ம பார்டரை சுற்றி ஃபுல்லாக டிம்பர் ட்ரீஸ் நட்டாச்சு. இப்போ அடுத்தடுத்து நம்ம வந்து மரக்கன்றுகளும் காய்கறிகளும் நம்ம எப்படி வந்து விவசாயம் பண்ணுறோன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம்.